அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லவர்களாக இருந்து யாரோ ஒருவர் கொடியவர்களாக இருந்தால் அத்தனை நல்லவர்களும் பாதிக்கப்படுவார். அது உண்மை. அது எப்படி? பால் போன்ற மனம் கொண்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது அதே பாலின் நிறத்தை கொண்ட உப்பு அதில் விழுந்துச்சுன்னா அந்த பால் கெட்டு போயிடும். இப்படி தான் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். ஒரு 4-5 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு குழந்தை கெட்ட குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையால் மற்ற குழந்தைகளும் பெற்றோர்களும் படாத பாடுபடுவார்கள். அதுபோல் ஒரு ஊர் நல்ல ஊராக இருக்கும். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் புண்ணியர்களாக இருப்பாங்க. ஒரு கெட்டவன் இருப்பான், அந்த ஊர் படாத பாடுபடும். ஒரு நாடும் அப்படி தான். உலகத்தில் ஒரு நாட்டில் ஒரு நாடுங்கிறது பெரிய பரப்பளவுகளை கொண்டது இல்லை. அதில் சில நூறு கொடியவர்கள் ஏதோ ஒரு பெரிய நிலையில் இருந்து கொண்டு எல்லோரையும் படித்து வச்சு எல்லோரையும் கஷ்டப்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி உலகத்தில் சில நாடுகள் மோசமான நாடுகளாக தலைவர்கள் இருந்து கொடுங்குளர்கள் இருந்து அந்த மக்களை படாத பாடுபடுத்தி நிம்மதி இல்லாமல் செய்வார்கள். ஆதலால் தான் ஒவ்வொரு இறை அவதாரங்களும் எல்லோரையும் திருத்துவதற்கு முற்படுகிறது. ஆமாம், நான் சொன்னது புதுசு கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கே பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். உங்கள் குடும்பங்களில் உங்கள் குடும்பத்தையே சந்தோஷத்தையே கிடைக்கிறது அந்த வீட்டில் பிறந்த ஒரு கேவலமான ஒரு குழந்தையாக இருக்கும். மாதிரி உறவினர்கள் எல்லாரும் நல்ல மக்களாக இருப்பாங்க. அதில் உறவினரில் ஒரு உறவினர் கெட்டவனாக இருப்பான். அவனால் இந்த உறவுகளே எல்லாம் பிரிஞ்சு போய் படாத பாடுபடும், படாத கஷ்டப்படும். அதனால் தான் நாம் பெரிய ஆறாக இருக்கும், அழகான ஆறாக இருக்கும். அதில் கூட சாக்கடை கலந்த உடனே அவ்வளோ முடிஞ்சிச்சு கதை. அதனால் நாம் என்றைக்குமே இந்த கெட்டவர்கள், இந்த கயவர்கள்லேருந்து தப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை நம்ம தான் அதை அவர்களை கண்டறிந்து நம்ம எப்படி அவர்கிட்ட தப்பிக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்கணும். அவங்கள திருத்த முடியாது, திருத்துவது கஷ்டம், கடினம். அவதாரங்களே இதில் தோற்றுருக்கு. இருந்தாலும் அவதாரங்கள் திருப்பி ஏன் நன்மையை பற்றியே நல்லதை பற்றியே பேசுகிறது என்றால் திருந்த மாட்டார்களாங்கிற எண்ணம். ஆனால் ஒரு நாள் திருந்துவார்கள். அதுக்கு பல பிறவிகள் ஆகலாம். அதனால் கொடிய மனம் கொண்டவர்களிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கொடிய மனம் கொண்டவர்கிட்ட போகாதீங்க. என்னதான் பண்ணாலும் நாய் வாயில் உள்ள விஷத்தை இந்த நாய் கடிச்சா ரேபிஸ் வர்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அறிவியல் மூலமாக அதுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாய்க்கு போட்டு கடி வாங்கினா நமக்கு போட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம். அது மாதிரி பாம்பை என்ன தான் பால் ஊற்றி வளர்த்தாலும் ஒரு நாள் நம்ம கடிச்சா விஷம் ஏற்படும். அப்போ அந்த விஷப்பல்ல நம்ம பிடுங்கி போட்டு தான் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இதை நம்ம மிருகங்களுக்கு ஈஸியாக செஞ்சுட்டோம், கையாண்டோம். ஆனால் மனிதர்களை அப்படி நம்ம கையாள முடியவில்லை, அவர்களை திருத்த முடியல. ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு சித்த புருஷர்களும் மகான்களும் ஞானிகளும் சொல்கிற உபதேசங்கள் ஏதோ ஒரு பிறவியில் அவங்க காதில் போய் செவுடன் காதில் ஊதின சங்குமார் தான் இன்றைக்கி இருக்கும். எவ்வளோ நல்ல விஷயம் பேசினாலும் கெட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்காவது ஒரு நாள் அந்த செவுடனுடைய காது சரியாகி ஆகாரம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான் இல்லையா, அது வரைக்கும் நம்ம நல்லது செய்வோம். நாம் அவங்கள்ட்டேருந்து நம்மளை தற்காத்துக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். அது மாதிரி கூடுமான வரையில் தயவு செய்து இந்த இயற்கை ஆதாரங்களை சுரண்டாதீர்கள். இன்றைக்கி ரொம்ப கிராமங்களில் குடிநீரே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இந்த குடிநீர் மட்டும் கீழே போயிடுச்சு. என்ன காரணம்? ஆற்று மணல் அள்ளுதல். ஆற்று மணல் அள்ளி அவ்வளோதான். கிராமங்கள்லாம் பால் நிலமாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் ஆகக்கூடாது. அதனால் அதை தயவு செய்து நிறுத்துங்க. இப்போ பார்த்தீங்களா வயநாடில், அங்கே என்னென்ன வயநாட்டில் இந்த ரெசார்ட்ஸ் கட்டுறது, பெரிய பெரிய டூரிஸ்ட் பங்களா கட்டுறது, அப்புறம் கிட்டத்தட்ட 100 வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக அவங்க அந்த 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 வெள்ளைக்காரன் காலத்துக்கு அப்புறம் மலைகளை உடைக்கிறாங்க இந்த மினரல் பிஸ்னஸுக்காக, அந்த ஜல்லிக்காக. அதனால தான் அந்த வயநாடு இதே வந்தது. அதெல்லாம் நிறுத்திடணும். இனிமேல் வேண்டாம். அந்த மாதிரி இடத்துல போயெல்லாம் உடைக்க வேணாம். ஏதோ சமதளத்தில் ஏதோ ஒரு மழை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அது ஓரளவுக்கு உடைச்சிட்டு விட்டுருங்க. அதுவும் பாவம்.
நம் வாழ்வதற்காக நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படிங்கிற மாதிரி நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பஞ்சபூதங்களை அழித்து நம்ம வாழ்ந்துட முடியாது. அதனால் நம்ம வாழ பிறரை கெடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கும் பஞ்சபூதங்களை அழிக்காதீர்கள். அது அழிஞ்சு திருப்பி அது ரீஸ்டோர் ஆகிடும். நம்ம தான் திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பேர் அழிவுகள் நமக்கு ஏற்பட்டுவிடும். ஆகையால் எல்லோரும் நல்லவர்களாக மாறுவோம். அளவு கடந்த பேராசையை தூக்கி எறிந்தால்தான் மனித சமுதாயம் நிலைக்கும். இல்லையென்றால் இன்றைக்கி ஏழை எளியவர்கள் பாடுபடுகிறார்கள், நாளைக்கு வசதி படைத்தவர்களும் பாடுபட்டு அழிந்து விடுவார்கள். அதனால் நல்லது செய்வோம், எல்லோரையும் நல்லவர்களாக மாற்ற முயற்சிப்போம். நல்லவர்கள் கொடியவர்கள் பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சு நம்ம தற்காத்துக் கொள்வோம். அனைவரும் வாழ்க வாழ்க. அடுத்த வழியில் சந்திப்போம்.